எஸ்பி வேலுமணி மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாலும் என்னோடு வந்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்காமல் எனக்கு மட்டும் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு 14 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றது மட்டுமல்ல, மக்களை அழிக்கும் பெரும் போதைக்குத்தான் விஜயபாஸ்கர் இந்த லஞ்சத்தை பெற்றிருக்கிறார். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாத பழனிசாமி யார் வேணாலும் போகட்டும், அவர் ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிறார். அவருடைய மகன் மிதுன் பழனிசாமியை கட்சி தலைமைக்கு கொண்டு வருவது. ஆர்கே நகர் தொகுதியில் ஏராளமான பணம் 85 கோடி அளவிற்கு அவருடைய கணக்கில் தான் பிடிக்கப்பட்டது. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஊழல்வாதி அவர். எஸ்பி வேலுமணி 2 சாய்ஸ் வைத்திருப்பதாக தற்போது செய்தி வந்திருக்கிறது. அதில் எஸ்பி வேலுமணி பாரதிய ஜனதாவில் இப்போது தேர்ந்தெடுத்திருக்கிறார். நேயர்களே, இன்றைக்கு அதிமுகவில் என்ன நடக்கிறது? இறுதி நிலைக்கு அதிமுக சென்று விட்டதா? விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை சி விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், இவர்கள் நேற்றைக்கு ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி பனையூரில் மகாபலிபுரத்தில் ஒரு பெரும் கூட்டத்தின் வாயிலாக அவர்கள் இணைந்தார்கள். ஏற்கனவே தாராபுரம் சத்யபாமா, பெருந்துறை ஜெயக்குமார், அதே போன்று மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், அம்பாசமுத்திரத்திலிருந்து இசக்கி சுப்பையா, இப்போது சி விஜயபாஸ்கர் விராலிமலை, எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூர், இப்போ 6 ஆச்சா? 6 இடங்களை தாண்டி ஒரு இடம் 7, ஜோசப் சி விஜய் திருச்சி கிழக்கு, இப்போ எல்லாம் சேர்ந்து இந்த 7 இடங்களில் வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த நிலையில் தற்போது நேற்று வெளியான தகவலில் CV சண்முகமும் விஜய் அணிக்கு வரப்போகிறார் என்ற செய்திகளும் வந்திருக்கிறது. இந்த கட்சியினுடைய பெரும்பான்மையான மூத்த தலைவர்கள் ஏற்கனவே கடம்பூரிலிருந்து ராஜு அவரெல்லாம் வந்திருக்கிறார். ஏராளமான பேர் சாரையாக இங்கிருந்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு OPS போயிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வைத்தியலிங்கம் போயிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெஞ்சமின் போய்விட்டார். இந்த கட்சியினுடைய முகங்கள் எல்லோரும் பாருங்கள், பிரதானமானவர்கள். CV பாஸ்கர் எல்லாருமே. இப்போது CV சண்முகம் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார். எஸ்பி வேலுமணியும் கட்சியை விட்டு வெளியேறி கொண்டுதான் இருக்கிறார். வெளியேறி மறுபடியும் சேர்ந்தார். இப்போது அவருக்கும் என்ன மத்திய தலைமைக்கும் பெரிய பிரச்சனை. இப்போ நிறைய பேர் புதுசாக வரப்போகிறார்கள் என்றும் நாம் சொல்லியிருந்தோம். எஸ்பி வேலுமணி மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாலும் என்னோடு வந்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்காமல் எனக்கு மட்டும் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்க என்ன நம்பி தான் வந்தாங்க, எங்கே நம்பி தான் இருந்தாங்க, அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் எஸ்பி வேலுமணி ஒரு த்ரெட்டனை விடுவிக்க எந்த எல்லைக்கும் போகாத ஒரு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு தலைவனாக எடப்பாடி பழனிசாமி மாறி போயிட்டார். அதில் எந்த விதமான சந்தேகமும் எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவருக்கு உளவியல் ரீதியான பாதிப்பு. இப்பொழுது எஸ்பி வேலுமணி என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கணும். இன்று காலை கிடைத்த தகவலில் 2 சாய்ஸ் அவருக்கு இருக்குது. அதற்கு முன்பு அவர் தாவேக்காவில் இணையலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது. தாவேக்காவில் இணையலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையலாம். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தாவேக்காவில் ஒரு ஒட்டுமொத்த கூட்டமும் போய் இணைகிறது. மரியாதை குறைவை ஏற்படுத்தும். தாவேக்காவில் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு 14 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்றது மட்டுமல்ல, மக்களை அழிக்கும் பெரும் போதைக்குத்தான் விஜயபாஸ்கர் இந்த லஞ்சத்தை பெற்றிருக்கிறார். வேறு ஒன்றுமில்லை. பல குடும்பங்கள் அழிவதற்கும் புற்றுநோய்கள் வருவதற்கும் காரணமான மாவோ, குட்கா, இந்த கழுத குதிரை என்று வடநாட்டினர்கள் வாயிலே வைத்து கொண்டு சீவிங் பண்ணி அதை
ஸ்பிட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவர் எவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கார், மனசாட்சி இல்லாமல். இத்தனைக்கும் ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர், உயிர்களை காப்பாற்ற வேண்டிய மருத்துவ பதவியில் இருக்கக்கூடிய இந்த விஜயபாஸ்கர், அவர் மீது நாளொன்றுக்கு 14 லட்சம் கோடி, மாதத்திற்கோ நாளுக்கோ எவ்வளவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, 14 லட்சத்தை மாதத்திற்கு அவர் லஞ்சமாக பெற்றது மட்டுமல்ல, ஏற்கனவே ஆர்கே நகர் தொகுதியில் ஏராளமான பணம் 85 கோடி அளவிற்கு அவர்களுடைய கணக்கில் தான் பிடிக்கப்பட்டது. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஊழல்வாதி அவர். இதில் ஒரு கான்ட்ராக்டில் ஊழல் பண்ணாங்கிறதெல்லாம் தப்பு இல்லை, அது இப்போ அப்படி தான் ஆயிட்டு, தப்பு இல்லைன்னு ஆயிட்டு. அதனால தான் நானும் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். மற்ற இதில் ஊழல் பண்ணாலும் தப்பு இல்லை, ஏன்னா அப்படி மக்கள் வந்துட்டாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் மக்களை அழிக்கக்கூடிய மாவோ குட்கா இந்த மாதிரியான இதற்கு 14 லட்சம் வாங்கின ஒருத்தன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் என்ற கேள்வியை பலர் எழுப்புகிறார்கள். அதனால் அவர் விஜய் அவர்கள் அதற்கு வழக்கமாக அவர் ஒரு தலைவராக மாறிவிட்டார், அரசியல் தலைவனாக. அதனால் பிஜேபி சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வழக்குகள் இருக்குங்க, அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் தலையிட முடியாதுங்க. இட் ஹஸ் பின் பெண்டிங் ஆன் த டெஸ்க். லெஜிட்டிமேட் ஆக்டிவர் இதுக்கு கண்டிப்பாக ஷுட் ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர்கள் தான் அதற்கு பொறுப்பு. நாங்கள் இன்டர்ஃபியரன்ஸ் பண்ண முடியாது. ஹாவ் அ நோ ரைட் டு இன்டர்ஃபியரன்ஸ் லெஜிட்டிமேட் ப்ராசஸ் தட் ஹஸ் பீன் ஆன்கோயிங். இது போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத அவர்கள் கிளாரிஃபைட், டிஸ்க்ளோஸ் டு த பீப்புள், மீடியா. ஒரு தெளிவான சிந்தனையை மக்கள் கொடுத்து விட்டார்கள். ஆகவே ஏற்கனவே எம்ஆர் விஜயபாஸ்கர் மீதும் ஏற்கனவே ஊழல் இருக்கிறது. இப்போ ஊழல்வாதிகளை எல்லாம் சேர்த்து கொண்டு நாங்கள் விஜய் மிஸ்டர் ஊழல் தான், அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதிமுகவிலிருந்து அடுத்து நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள், கேபி அன்பழகன் போன்றவர்கள், தங்கமணி போன்றவர்கள், இன்னும் நிறைய பேர் have been waiting அவுட் ஆஃப் பவுண்ட்ரி. இப்போ அவங்களும் வந்துடுவாங்க. இப்போ எஸ்பி வேலுமணியுடைய நிலை என்னென்னா, வெளிப்படையாகவே அவர் குரலை கொடுத்து விட்டார். நான் மட்டும் வர முடியாது, எங்களுக்கு மட்டும் இருக்க முடியாது, என் கூட வந்தவனுக்கும் கொடுக்கணும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாத பழனிசாமி யார் வேணாலும் போகட்டும், அவர் ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிறார். அவருடைய மகன் மிதுன் பழனிசாமியை கட்சி தலைமைக்கு கொண்டு வருவது. ஏன்னா இப்போ இந்த அவருடைய கால்குலேஷனை பாருங்கள். கடந்த கால்குலேஷன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, டிஎம்கேக்கும் எங்களுக்கும் போன 2021 1% தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த கால்குலேஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 17 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். இப்போது விடுதலை இப்போ விஜய் 1,72 லட்சம் வாக்கள். இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேக்குள்ள 17 லட்சம் வாக்கள் தான். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைக்கி ஜென்சி தலைமுறைகள், உதயநிதி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் 55, 52, 50, 48, அண்ணாமலையினுடைய என்ன கட்சி அது, தி வாரியரில் ஏதோ ஒன்று, தி லீடர்ஸ் அப்படிங்கிற அண்ணாமலையினுடைய லீடர்ஸ், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, இதெல்லாம் புது புது சித்தாந்தங்களை, புது புது கொள்கைகளை சொல்லி ஜென்சி தலைமுறைகளை மட்டுப்படுத்த நினைக்கிற இடத்துல என் பையன் நல்லா முழுன்னு அழகாத்தானே இருக்கான், அவனை நான் இங்கே கொண்டு விட்டால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார். அதனால் இங்கேருந்து எங்கேயும் போக முடியாத முடமான தலைவர்கள், அவர்களுக்கு இனி அரசியல் வாழ்க்கை இல்லை, கேபி முனுசாமி போன்ற தலைவர்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர்களை வைத்து கொண்டு தற்போது ஆட்டையை அவர் கழிக்க பார்க்குறார். இப்பொழுது வருவதற்கு ராஜன் செல்லப்பா போன்ற தலைவர்கள், செல்லூர் ராஜு போன்ற தலைவர்கள் இங்கே உள்ளே வர முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய தடை போடப்படுகிறது, அவர்களை சேர்க்கக்கூடாது என்று பெரும் தடை போடுகிறது. இந்த நிலையில் நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்திற்கு முன்பு எஸ்பி வேலுமணி 2 சாய்ஸ் வைத்திருப்பதாக தற்போது செய்தி வந்திருக்கிறது. அதில் எஸ்பி வேலுமணி பாரதிய ஜனதாவில் இப்போது தேர்ந்தெடுத்திருக்கிறார். முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகா என்பதை நீங்கி இப்பொழுது அவர் பாரதிய ஜனதா அல்லது அண்ணாமலையில் தலைவான இந்த இயக்க அமைப்பில் சேர்ந்து அண்ணாமலையோடு சேர்ந்து ஒட்டுமொத்த கொங்கை கையகப்படுத்தலாம் என்று நினைத்து, பணம் அவரிடத்திலே பல லட்சம் கோடி இருக்கிறது. அதனால் பணத்துக்கு பிரச்சனை இல்லை. இனி நம்மை போன்று வாடகை கொடுக்க வேண்டும், சம்பளம் கொடுக்க வேண்டும், வீட்டில் வருகிற வருமானம் 10,000, 8,000, 12,000 செலவு வருதுங்கிற நிலை அவருக்கு இல்லை. அதனால் அவருக்கு இப்பொழுது ஒரு மரியாதை வேண்டும், கொங்கின் ஒரு
தலைவனாக மாறிக்கொள்வதற்கு ஒன்று. இரண்டாவது, வழக்கம் போல் அவர் மீது இருக்கிற பல வழக்குகள் தூர்வாரப்பட வேண்டும். பாரதிய ஜனதாவிலேயும் ஒரு தலைவர்கள் ஒன்றும் இல்லை. அனைவரும் வயதான தலைவர்களாகவும் பெரும் பேச்சுள்ள ஆள்களாகவும் இல்லை, களத்திலும் இல்லை. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், கருணாகராஜன் இங்கே வந்து விட்டார், நயினார் நாகேந்திரன், அண்ணா இவர் நம்ம எல்முருகன், இப்படி சீனிவாசன், வானதி போன்றவர்கள் இருக்கும்போது நாமும் அதில் இணைகலாம். தேசிய அளவில் பாஜக வலிமையாக இன்னும் பல ஆண்டுகள் நீடிக்கும். இது நமக்கு ஒரு பலம்தான் என்ற முறையில் அவர் பாரதிய ஜனதாவில் சேர்வதற்கான முயற்சிகள் அனைத்தும் முடிந்திருப்பதாகவும் அல்லது பேச்சு சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் முடிவு எடுக்கவில்லை என்றும் இன்று காலை ஏபிபி தன் செய்தியில் தெளிவாக தெரிவிக்கிறது. இது ஒரு தேசிய ஊடகம். இல்லை என்றால் அண்ணாமலையோடு சேர்ந்து இங்கே குப்பை கொட்டலாம். ஆக ஒட்டுமொத்தத்தில் தரமிழந்து தரம் தாழ்ந்து போகிற நிலைக்கு அதிமுக போய்விட்டது. கதை காளி என்கின்ற ஒரு களச்சூழலுக்கு அதிமுக மாறியிருக்கிறது. பல அபாயகரமான விளைவுகளை அந்த கட்சி இன்னும் காலத்துக்கும் சென்றுவிடும். ஆனால் அவரை பொறுத்தவரை ஒன்றும் நஷ்டம் இல்லை. முதலமைச்சராக இருந்து விட்டார், இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை. கட்சியை பற்றி ஒன்றும் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இல்லை, எம்ஜிஆர் இல்லை, யாரும் இல்லை, எல்லாரும் போய்விட்டார்கள், துரோகிகள் என்று அவர்களுக்கு பட்டத்தை கூட்டிக் கொண்டு எப்படி அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதியினுடைய குடும்ப கட்சியாக திமுக மாறி போனதோ அதே மாதிரி மிதுன் கட்சியாக அவர் மாற்றிக்கொள்வார். டிடிவி தினகரன் போன்றவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் உங்களோடு தான் இருப்போம் என்று. அவரை வைத்துக்கொண்டு, பையனை வைத்துக்கொண்டு, இன்றில்லாவிட்டால் நாளைக்கு ஒரு காலம் வரும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார். எஸ்பி வேலுமணி 2 சாய்ஸில் இருப்பதாக இன்றைக்கு தேசிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஒன்று பாரதிய ஜனதா, இல்லை என்றால் அண்ணாமலை. இதுதான் இன்றைக்கு நிலைமை. நாம் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.